நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவின் மறைவுக்கு நடிகர் சத்யராஜ் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் நகைச்சுவை, வில்லன், குணச்சித்திரம் என 3 முகபாவனைகளையும் கோட்டா ஸ்ரீனிவாச ராவால் ஒரே ஷாட்டில் கொண்டு வர முடியும் என்றும் அப்படி ஒரு அற்புதமான திரைக்கலைஞர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். மிகச்சிறந்த நடிகரும் என்னுடைய நல்ல நண்பருமான கோட்டா ஸ்ரீனிவாசன் அவருடைய மறைவிற்கு திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்தனியாக ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கலாம், தனியாக ஒரு படத்தில் காமெடியாக நடிக்கலாம், தனியாக ஒரு படத்தில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறான். ஒரே சீன்லேயும் கூட இந்த 3 முகபாவனைகளை கொண்டு வர முடியும். ஆனால் கோட்டா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரே ஷாட்டில் கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்கலைஞர். அவருக்கு மீண்டும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள மாநிலம் கொச்சியில் MDMA எனும் உயர்ரக போதைப் பொருளோடு கைதான இன்ஸ்டா பிரபலம் ரின்சி மும்தாஸின் தொடர்புகள் குறித்த கேரள போலீசின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 4 மாதங்களில் திரைப்பிரபலங்கள் 4 பேருடன் அதிக நேரம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது தெரிய வந்துள்ள நிலையில் அதற்கான ஆதாரங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் இவரது சமூக வலைதள தொடர்புகளை தீவிரமாக ஆய்வு செய்து வரும் போலீசார் பணப்பரிமாற்ற விவரங்களையும் சேகரித்து வருகின்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.